ஹலோ வணக்கம் டிஎம்எஃப், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஆசை. இவ்வளவு நாளும் வீடியோஸ் போடல. அதுக்குரிய காரணங்களை நாங்கள் வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. பார்க்காத நீங்கள் போய் பார்த்து கொடுங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பழையபடி பைக் வீடியோஸ் கொஞ்சம் போடுவோம். ஏன்னா நிறைய பேர் பைக் வீடியோஸ் நம்மளுடைய யூடியூப் சேனலில் கேட்டுக்கொண்டிருக்காங்க. அதனால பழையபடி பைக் வீடியோஸ் போடுவோம் தான் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கடை, தெரிஞ்ச அண்ணா, பழமையா வார இடம். அதனால நல்ல குவாலிட்டியான பைக்கில் எல்லாம் இருக்கு. அதனால தான் இங்கே வந்தாங்க. ஓகே, நம்ம இப்போ உள்ள போய் பார்க்கலாம் வாங்க எப்படியான பைக்கில் எல்லாம் இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா அண்ணா ஏற்கனவே வீடியோஸ்ல பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ணாவோட பேர் என்னன்னு நான் சொல்றதோட அண்ணா எங்க தெரிஞ்சு கொள்வோம். அதுக்கப்புறமா அண்ணாட கடைக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். அண்ணாட கடையில் நல்ல பைக் எல்லாமே இருக்கு. அதுவும் லாஸ்டா வந்த பைக் மாடல். அது மட்டும் இல்லாம சில முக்கியமான விடயங்களை அண்ணாட கேட்போம். புது பைக்குகள் இறக்குமதி செய்யறாங்களா, ஒரு சில தகவல்கள் கொண்டு இருக்கு. புது பைக்குகள் இறக்குமதி செய்யறாங்கன்ட்டு அதையும் பற்றி அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சு விடலாம். வணக்கம் அண்ணா. என்ன மாதிரி அண்ணா உங்களோட பேர் சொல்லுங்க. இப்ப உங்கள்கிட்ட என்ன மாதிரி பைக்குகள் எடுக்கலாம்? பைக் மட்டும். அதுவும் என்ன மாடல்ல செய்வீங்க? எத்தனை ஆண்டு வந்த மாடல்? அடுத்த என்னோட கேட்போம். புது நியூ பைக்கில் இறங்குறது சொல்லி கொடுத்துருக்காங்க. டியோ பைக் அப்ப என்ன பைக்ல நான் வந்துடுறேன்? ஒரு பெரிய ஒரு டவுட்டா இருந்தது. என்ன நிறைய பேர் என்ன டைம் இந்த வீடியோஸ் போடுறதா தானே இருக்குது. அதை பார்த்துட்டு நம்மள்ட்ட கேட்டிருந்தவங்க புது பைக்கில் இறங்குதான்னு கேட்டிருந்தவங்க. அதுக்காக தான் இந்த வீடியோல உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம்னு கேட்டேன். ஓகே, இப்போ அண்ணா எல்லா பைக்லையுமே நமக்கு ஏற்கனவே சொல்லியிருக்க. அது உங்களுக்கு நான் திருப்பி சொல்ல தேவையில்லை. இப்போ நம்ம ஒரு பைக்கு என்னென்ன கண்டிஷன்ல ஒரு பைக் வாங்கிக்கு நம்ம எப்படி பார்த்து வாங்கணும் என்றதை அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சு விடுவோம். ஓகே, நம்ம இப்போ ஒரு பைக் எடுக்க போறோம்டா, செகண்ட் பைக் என்னதை பார்த்து வாங்கணும்னா? அடுத்த முக்கியமான ஒரு சில இதுகள் இருக்குதானே பைக் ஏனண்டா நான் அண்ணாட்ட கேட்கிறேன். நான் அதாவது நம்மளுடைய சொந்த வாங்கின மாதிரி அவருக்கு நம்ம வாங்க போற மாதிரி நம்மளுக்கு பைக் கொடுக்குறவர். ஒரு கடைக்கு இப்ப கஸ்டமர் ஆள் வாராங்கண்டா அவர் அப்படியே சொல்றாரு, இந்த பைக்ல இது குறைவா இருக்கு, நாங்க செய்திருக்கோம், டயர் மாத்திருக்கோம். அப்படி ஒரு சில இதுகளை பிள்ளைகள் எல்லாத்தையும் அவர் சொல்லுவார். அவர் சொல்ற நேரம் கஸ்டமருக்கு அந்த கடை ரொம்ப பிடிக்கிறது. அதனால இங்க பைக் அதிகமா செயல்படுறது. ஏற்கனவே நீங்க வீடியோக்கள்ல பாத்துருக்கீங்க அண்ணாவை. நிறைய வீடியோ இங்க எடுத்திருக்கோம் கூட. அதனாலதான் அண்ணா டைம் இப்போ வீடியோ எடுக்க வந்தாங்க. ஓகே, இப்போ நம்ம போய் பார்க்கலாம் ஒரு பைக்கா பார்க்கலாம். ஓகே டிஎம்எஃப், நம்ம இப்போ ஒரு டியோ பைக் பார்க்குறோம். இதை பற்றி அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம். அண்ணா, இந்த பைக்கை பற்றி சொல்லுங்களேன். 2019 பைக்கில் ஆர்மி கிரீன். இது நம் பிஹெச்டி இபி பிஹெச்டி 15 இதை பாத்தீங்கன்னா பொம்மனி பெயிண்டோட இருக்குது. என்னன்னா பொம்மனி பெயிண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதை பாருங்க, பார்த்தாலே தெரியும். அப்படியே இருக்குது. ஏன்னா எந்த டச்சப் எதுவுமே செய்யல, அப்படியே இருக்குது. அதாவது எந்த பயப்படாம இந்த பைக் வாங்கலாம். அதனால தான் நாங்க அரவாசி இந்த கடைக்கு இது எப்படி நான் பாக்குறேன். இந்த எம்ஆர்எஃப் படிச்சிருந்தா கொம்பனி டயர்னே. மற்றபடி நம்முடைய நாட்டுல தயாரிக்கிறது எல்லாம் டிஎஸ் அப்படி இந்த போட்டிருக்காங்க பாருங்க. இதெல்லாம் வேற டயர். இது கொம்பனியோட ஒரு பைக் வாங்க நம்ம இதெல்லாம் பார்த்து வாங்கணும். என்னன்னா புக்ஸ் எல்லாத்தையும் பாருங்க. என்ன நமக்கு என்னென்ன ஒரு பைக்ல நம்ம பார்த்து வாங்கணுமோ அது எல்லாத்தையுமே வெளிப்படையா காட்டி கொடுக்குறது இந்த கடை தான். அதாவது வெளிப்படையா அண்ணா சொல்லுவார். அவ்வளவு நம்பிக்கை எல்லாருக்குமே இந்த பைக்ல.
இந்த அண்ணாட்ட வந்து உடனே எல்லாருமே வந்து என்னட்ட சொல்கிறேன் நல்ல பைக் தான் அண்ணாட்ட இருந்து நல்ல பைக் தான் எடுத்து போனேன்ட்டு. அதனால தான் நாங்கள் இந்த பைக்கில் வந்து பைக் கடையை வந்து அதிகமாக வந்து வீடியோ போடுறதுக்கு காரணம். இந்த பைக் வந்து நல்லா பாருங்க. இந்த டயர் எல்லாத்தையும் பாருங்க, எல்லாமே வந்து புதுசாக போட்டுருக்காங்க. டயர் எல்லாம் புதுசாக போட்டுக்காரு. அப்புறமா வந்து சர்வீஸ் எதுவுமே பண்ணல, நோமலாக தான் இருக்குது. பைக் கழுவி கொண்டு வந்து நோமலாக வச்சிருக்காங்க. அந்த ஒயில் அடிக்கிறதா என்ன நான் சர்வீஸ் பண்ணி போட்டு அது ஒன்று மடிக்கல. ஏன்டா கஸ்டமரை வந்து அப்படியே காட்டுறதுக்காக இப்படி தான் இந்த பைக் இருந்ததுக்காக அப்படியே வச்சிருக்காங்க. இஞ்சி பயப்படாமல் எடுத்து விடலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பெஸ்ட் ஓனர் தான். என்னன்னா அடுத்ததாக வந்து நம்ம வந்து சொல்லிக்கொள்ளணும், அண்ணாட கடையில் இருக்கிற எல்லாமே வந்து பெஸ்ட் ஓனர் பைக் தான் கூட எடுக்கிறாரு. ஏன்னா பெஸ்ட் ஓனர் பைக் தான் எடுப்பார். ஏண்டா அவர்கிட்ட கடை வந்து அப்படி ஒரு குவாலிட்டியாக வந்து இருக்குது. அதாவது மோட்சன் அண்ணாட கடை என்றாலே ஒரு ஃபேமஸான கடை. அதனால பெஸ்ட் ஓனர் பைக்கில் தான் எடுக்கிறவர் கூட. இந்த லைட்டை போட்டு காட்டுவோம் என்னண்ணா. இது வந்து என்னண்ணா எல்இடி மாடல். எல்இடி ஒன் லைட் மாடல். என்னண்ணா ஓகேண்ணா, இந்த பைக்கை பற்றி நம்ம வந்து எல்லா விளக்கமும் சொல்லிக்க. இனி வந்து அடுத்த பைக்கை பார்ப்போம். என்ன 2019 என்னண்ணா எல்லாமே பார்த்தீங்களா இதில் வந்து கம்பெனி பெயிண்டிங் தான். நெஞ்சு அப்படி இருக்கு பாருங்க. பெயிண்ட் அடிச்சா அவங்களுக்கு வந்து தெரியும். நெஞ்சு அந்த ஏற்கனவே வந்து பாவிச்சவங்க அப்படியே வச்சிருக்காங்க. நெஞ்சு பயப்படாம வந்து வாங்கலாம் கொஞ்சம் வந்து பைக். அதனால தான் கம்பெனி பெயிண்ட். என்னண்ணா எத்தனை மைலேஜ் அண்ணா இது ஓடி இருக்கு? மைலேஜ் வந்து 19,000 19,000 கிலோமீட்டர்கிட்ட இந்த பைக் வந்து மைலேஜ் வந்து ஓடி இருக்கு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்த வந்து இன்ஜின் எல்லாம் பாருங்க அப்படியே இருக்கு பக்காவா. அதாவது இந்த பைக் வந்து இன்ஜின் பிரிச்சதோ எதுவுமே இல்லை இந்த டியோக்கும். BHS டயர் வந்து நீங்கள் மாற்றினதாண்ணா? பைக்கோட வந்த டயர். பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஓனரும் வந்து நமக்கு வந்து ஃபுல் விளக்கத்தை சொல்ல மாட்டாங்க. எப்படியாச்சும் அவங்களோட வண்டி போகணும்னு நினைப்பாங்க. ஆனால் அண்ணா வந்து எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு காட்டுறாரு பாருங்க. இங்கே டிஎஸ்ஐ டயர் அவர் மாற்றணுன்னு சொல்கிறாரு. மாற்றல கம்பெனியோட வந்தேன்டா கம்பெனியோட வந்த டயர்னு தான் சொல்கிறாரு. நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. ஒன் லைட் மாடல் எல்இடி. என்னண்ணா இது ரெண்டும்? ஓகே டிஎம்எஃப், இப்போ எவ்வளோ நேரம் வந்து நீங்கள் இந்த பைக்கில் வந்து பார்த்துருப்பீங்க. இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு பிள்ளைகள் வந்து தெரிஞ்சா சொல்லுங்க. அதாவது பிள்ளைகள் என்னன்னு சொல்கிறேன்டா, நான் வந்து பேசியதாக இருக்கட்டும், ஒருவேளை நான் அண்ணாட்ட வந்து கேட்ட கேள்விகளுக்கு வந்து அண்ணா ஏதாவது பதில் சொல்லாமல் இருந்தாலும், அப்புறமா ஏதாவது நான் கேட்காம இருந்தாலும் சொன்னீங்களேன்னா அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து இன்னும் கொஞ்சம் அண்ணாட்ட வந்து கேட்போம். அண்ணாவும் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து பதில் அளிப்பார். அடுத்ததாக வந்து நம்ம வந்து ஒரு சில முக்கியமான விடயங்களை வந்து கேட்டுக்கொள்ளலாம் அண்ணாட்ட. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைக்கிலுக்கு வந்து புக்குகள் வந்து எப்படி மாறுற, அடுத்தது வந்து வேறு மாவட்டத்திலேருந்து வந்து எடுக்கிறீங்களா எப்படி கொண்டு போகிறேன், அந்த ஒரு சில விடயங்களை வந்து அண்ணாட்ட கேட்டு அண்ணாட ஃபோன் நம்பரை வந்து நான் வந்து கொடுக்குறேன். மறக்காம வந்து இந்த வீடியோவில் வந்து ஃபோன் நம்பர் கொடுப்போம். மறக்காம ஃபோன் எடுத்து உங்களுக்கு என்ன ஒரு டவுட் நான் வந்து கேட்கலாம். அண்ணா வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லுவேன். அண்ணாட்ட வந்து பேசுவோம். அண்ணா இப்போ உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து சொல்லுங்கள். அண்ணா வந்து ஃபோன் நம்பர் சொல்லியிருக்காங்க, நோட் பண்ணி கொடுங்க. மறுபடியும் கொடுக்காங்க ஃபோன் நம்பர். இந்த மொபைல் நம்பரை வந்து ஸ்க்ரீனில் வந்து கொடுப்போம். அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்ததாக வந்து நம்ம வந்து கேட்க போகிறது வந்து நம்ம வந்து வெளி மாவட்டத்திலேருந்து வருவோம். பைக் எடுக்க வெளி மாவட்டத்திலேருந்து வருவோம். ஆனால் நம்ம வந்து இந்த பைக்கை கொழும்புலேருந்து வரோம். கொழும்புலாம் பைக் இருக்கும் ஓரளவு சொல்கிறேன். ஏன்னா நமக்கு பிடிச்ச பைக் பிடிச்ச நம்பரில் இருக்குமெண்டா அங்கே நான் தேடி போயிருக்கேன். மியூசிக் வசதி எல்லாம் செஞ்சு கொடுத்தீங்க.
ஓகே, லீசிங் வசதிகள் வந்து உடனே வந்து செய்து கொடுப்பாங்க. அப்ப லீசிங் வசதிகள்னா என்ன மாதிரி எடுத்துக்கிறோம்? அண்ணா வந்து இப்போ ஒரு பைக் வந்து 7,00,000 ரூபா போதும் இருக்கும், 6,00,000 ரூபா போகிற பைக்கு எவ்வளவு லீசிங் செய்திருப்பீங்க? 2,30,000 காசு எடுக்கலாம். ஒரு பைக் வந்து நம்ம வந்து எடுக்க போறோம்னா 6,00,000 ரூபா பைக் வந்து 2,30,000 வந்து நம்ம வந்து உடனே கட்டணம் வேண்டாம். அந்த பைக் வந்து லீசிங் வசதி வந்து நமக்கு செய்து தருவாங்க. அடுத்தது வந்து நீங்க வெளி மாவட்டத்தில் பார்த்தா எல்லாம் மாற்றிட்டு லீசிங்லேயே வந்து எல்லாம் மாறி தருவாங்க. அடுத்ததா வந்து நம்ம வந்து வெளி மாவட்டத்தில் இந்த பைக் எடுக்க வரணும்னா அந்த ஏற்றுமதி வசதிகளை வந்து அவங்க செய்து கொடுப்பாங்க. அதுக்கு பேமெண்ட்டை வந்து நீங்கள் கொடுக்கலாம். வேறண்ணா பேசிட்டு எடுத்துக்கிட்டுனா நம்ம பிளேட் எல்லாம் கோரியா காசு காட்டினேன். உங்களுக்கான 3 நாளைக்குள்ள நம்ம பிளேட் எடுத்துக்கலாம், மாற்றிக்கலாம். அதை நாங்கள் எடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கடைக்கு மாறண்டா இதோட சரியான டீட்டெயில்ஸை வந்து நம்ம வந்து அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நான் சொல்றதை விட அவர் வந்து இந்த கடையிலே வந்து இருக்கிறவர், அவர்கிட்ட வந்து கேட்டால் நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாக வந்து சொல்லுவார். அப்போ வந்து அண்ணாட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ணா இப்போ நம்ம வந்து ஒரு கடைக்கு நம்மளுடைய வீடியோஸ் பார்த்து நம்மளுடைய கஸ்டமர்கள் வராங்கன்னா அவங்க வந்து எப்படி உங்களோட கடையை வந்து சரியா வந்து சென்று அடைய வந்து சேரலாம்ன்றது வந்து இந்த வீடியோவில் சொல்லுங்கள். வேலை போட்டு பக்கத்தில் இப்போ வந்து அண்ணா தெரிவிக்கார். அது அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து தெரியுங்களா? அடுத்து வந்து மோட்சர் என்னோட கடையில் வந்து கேட்டாலே வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க. என்னண்ணா? ஓகே, நம்ம வந்து இந்த வீடியோ வந்து முடித்துக் கொள்ளலாம். இதில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தா இல்லை அவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்ததுல ஏதாவது பைக் பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து அண்ணாட்ட வந்து கோல் எடுத்து கேளுங்க. ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். மறக்காம வந்து கோல் எடுத்து கேளுங்க. கோல் எடுத்து கேட்குற நேரம் அவர் வந்து உங்களுக்கு வந்து சொல்லுவார், இந்த பைக் தம்பி இன்னும் இதில் ப்ரைஸில் போகுது, இவ்வளவுக்கு வந்து லீசிங் செய்து தருவோம், உங்களுக்கு ஏற்றுமதி டைரக்ட் செய்து தருவோம். அதாவது எல்லா டீட்டெயில்ஸையும் வந்து அவர் வந்து கொடுப்பார். மறக்காம வந்து நீங்கள் வந்து இதில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து கோல் எடுத்து கேட்கலாம். ஓகே டிஎம்எஃப், வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ளலாம். அடுத்தடுத்த வீடியோவில் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சாந்திப்போம். நம்ம வந்து இன்னொரு பைக் ஒன்று கேட்டிருந்தாரு, கேடிஎம். அது வந்து இருந்தாலும் வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோஸ் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து இப்போ ஒரு பைக் கொடுக்க போகிறேன். அப்போ அவர் வந்து தொடர்பு கொண்டு அந்த ஃபோட்டோஸ் நீங்கள் அனுப்புகிற நேரம் அவர் வந்து அதை வந்து பார்த்து கொள்வார். ஓகே, இந்த வீடியோ வந்து முடிப்போம். என்னன்னா ஏதாவது சொல்ல போறீங்களா? ஓகே டிஎம்எஃப், இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்ளலாம். அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய் பாய் பாய்.